கடை வந்து ஃபோர்ட் நெல்சன் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வரும்போது நம்மளை வர வைக்கிறது வந்து ரெடியாக கேனன் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒயிட்லியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட், அதனால் நம்ம வந்து பார்க்கலாம் வந்திருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குங்க. ப்ளஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த இராணுவ பீரங்கி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பீரங்கியோடைய குண்டு ஒவ்வொன்றும் வந்து பல கிலோ வெயிட் இருக்கும் போல். எப்படி இதெல்லாம் வந்து தூக்கி மாட்டி இதை வந்து எப்படி எதிரியை வந்து தாக்கினாங்கன்னு தெரில. பாகுபலி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே டெக்னிக் தான் பாகுபலியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக காற்றுல பறக்க விட்டு துணியை வச்சு எதிரியை வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப டவுனாக வச்சுருக்காங்க. யாருமே இது வந்து மது சேவலில் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் மட்டும் இல்லை, இந்த சைட்லையும் பாருங்கள். உள்ளே யாரும் போக முடியாது போல். கிட்டத்தட்ட வந்து தண்ணியை வந்து ஃபுல் பண்ணி முதல்ல விட்ருவாங்க மேலே ஏறாமல் இருக்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாரில் பயன்படுத்தியிருக்காங்க போல். பெரிய கனான் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, நம்ம கிட்ட போனால் தான் தெரியும் இதை பற்றி உடைய இன்ஃபர்மேஷனு. ஸோ இங்கே ஒரு பீரங்கி இருக்குது. அடுத்து இங்கே வந்து இதெல்லாம் வாருக்கு பயன்படுத்தியிருக்காங்க போல். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சின்ன பிஸ்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க போல். ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய வால், ஓகே இது பெரிய மிகப்பெரிய வாழை வந்து உடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி என்னென்னா இது வால் ஸ்மாஷர். ஸோ இதுதான் அந்த குண்டு. இவ்வளோ பெரிய குண்டை வந்து இதில் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து வெளியே வந்து செவுத்தை ஒட்டிக்க வைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த கன்னையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு கன் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கன் வந்து வச்சு தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏதோ பீரங்கி, ஏகப்பட்ட பீரங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ட் நெல்சனில் தான் இருக்கும் இந்த பீரங்கிலாம் பார்த்துட்டு. ஸோ என்னென்ன பீரங்கி நம்ம மறுபடியும் பார்ப்போம். அங்கே பாருங்கள், உள்ளே போய் நம்ம வந்து என்ன போட்டிருக்காங்க அதை பற்றி அதனுடைய இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எந்த காலத்தில் பயன்படுத்துனாங்க, எதுக்கு பயன்படுத்தினாங்க. இதுதான் அந்த மிஷின். இப்போ கிட்டத்தட்ட வந்து பல விதமான வெரைட்டியான பீரங்கி யூஸ் பண்ணி ஆட்களை கொண்டு இருக்காங்க. ஸோ அப்பாவையான மக்கள் இல்லை வந்து பப்ளிக்கெல்லாம் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது ஒரு 2 கண்ட்ரிக்குள்ளே வார் வரும்போது இந்த பீரங்கிகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய பீரங்கி. இதெல்லாம் வந்து பெரிய வந்து போருக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த உட்காந்து சுட்ட கன்று. இது வந்து அடுத்த பீரங்கி குயின் விக்டோரியா, குயின் அண்ட் எம்ப்ரஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். இந்த ஃபோர்ட் நெல்சன்றது எதுக்காக வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றதான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் வந்து பிரிட்டன். இதுதான் ரீசன் வந்து ஃபோர்ட் நெல்சன் கட்டுறதுக்கான காரணம். எம்பரர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நெப்போலியன். ஏகப்பட்ட பீரங்கி யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. வந்து ஃபோர்ட் நெல்சனுடைய கோட்டையோடைய வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்ற ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஊருடைய கடப்பாறை இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கல்லுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கல்லை பற்றி இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட வந்து 40 லட்சம் கல்லை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து செங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளேவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செங்கல் தாங்க, ஃபுல்லாக செங்கல் வச்சு தான் ஃபோர்ட்டே வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த செங்கல் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அடுத்த விஷயம். 15 லட்சம் கல்லுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து இதை வந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது அடுத்த கன்னு சும்மா வெரைட்டியாக வந்து விதவிதமாக வந்து கன்ஸு, அடுத்த வந்து டன்னல்ஸு, கெனானு நிறைய யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ பில்டிங்க்கு வந்து கட்டுறதுக்கான பொருட்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வந்து பொருட்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கல், அப்புறம் வந்து சில இடத்துங்களை வந்து வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல கருங்கல், சில இடத்துல வந்து அயன் ராட், செங்கல், மரம். ஸோ இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பொருள் நம்பர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன பொருள், அது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்ஸு, கேஸ்ட் அயான், அப்புறம் வந்து லின்சீடு, லைம்ஸ்டோன், சாண்ட், ஹார்ஸ் ஏர், லைம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோர்ட் நெல்சன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரெக்ரூட்டிங் த விக்டோரியா வாலண்டியர்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேஸை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து அவங்க யூஸ் பண்ண வந்து பொருட்கள். ஷூ பாலிஷ், சீப்பு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், தொப்பி, பயன்படுத்தின பெட்டி, குண்டுகள்லாம் வித்தியாசமாக பயன்படுத்திருக்காங்க. என்னென்ன குண்டுன்னு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லா துப்பாக்கி, ரைஃபிள், புல்லட், அப்புறம் வந்து நிறைய துப்பாக்கியான குண்டுகள் தான் இருக்குது.
ஸோ இது எப்படின்னா வந்து வின்னிங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோர்ட்டில் இவ்வளோ பொருள் வைக்கிறதுன்றதே பெரிய விஷயமா அப்படியே இருக்குது. எல்லாம் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டீ ஆனம் இப்போ வந்து டீ காஃபி வந்து குடிக்கிறதுக்கு அடுப்பு கறி, அவங்க பயன்படுத்தின வந்து பாட்டில், செராமிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தின வந்து இப்போ வந்து எதனா டீ காஃபி இந்த மாதிரி வந்து மற்றதெல்லாம் பொருள் செய்கிறதுக்கு பயன்படுத்தின வந்து பாத்திரங்கள். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சில பொருட்கள் வந்து நல்லா வந்து இரும்புலையும் பண்ணியிருக்கு, சில பொருள் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி செராமிக் அந்த மாதிரி டைப்லையும் இருக்குது. மேபி இங்கே ஹெட்டு உட்காந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து முட்டை, கோழி, கறி, சிக்கனு, மட்டனு எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. ரூமே அருமையாக இருக்குது. விளக்குக்கு இந்தமாதிரி ராந்தல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க லைட்டு வெளிச்சத்துக்காக. நிறைய பதக்கங்கள்லாம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பீரங்கிகள் தான் எவ்வளோ வச்சுருந்துருக்காங்க. எங்கே திரும்பினாலும் விதவிதமான பீரங்கிகள் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ என்ன போட்டிருக்கோன்னா பிரான்ஸ் கன், பிரான்ஸ் டெமி கேனன், பிரான்ஸ் 9 பவுண்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வடிவங்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க போல். ஆக்சுவலாக இங்கே வந்து வரவங்க வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் இல்லை. அகைன் அண்ட் அகைன் ஏகப்பட்ட வந்து பீரங்கிகள் தான் நம்ம பார்க்க முடிஞ்சு. பிரான்ஸ் கன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க வித்தியாசமாக. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக இங்கே வந்தது. போரில் வந்து இவ்வளோவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வந்து இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி கன்னு இந்தமாரி வந்து பீரங்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ அதனால தான் ஈஸியாக வந்து போரில் எல்லா பொருளும் ஆனாலும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் கை துப்பாக்கி, என்னென்ன துப்பாக்கி வச்சுருந்துருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ குட்டி குட்டி துப்பாக்கி, அப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்து இது எதுக்குன்னே தெரியல. நம்ம வந்து கிட்ட போய் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம படித்தா தான் தெரியும் போல். ஸோ இது எதுக்குன்னு தெரில. எல்லாம் வந்து ஆனால் வந்து இதெல்லாம் வந்து வாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பீரங்கியோடைய வெரைட்டியாக வேறு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் தாங்க பார்க்க முடியுது. இப்போ குயிக்காக நம்ம போயிடலாம். ஏகப்பட்ட கன்ஸு அது பீரங்கி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அது வந்து எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, யார் வந்து அதை மேட் பண்ணாங்க, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப வந்து அவ்வளோ கன்ஸ் இருக்குது கோட்டையை சுற்றி பார்க்கும்போது. இடம்லாம் கன்ஸ். இந்த பீரங்கியே எவ்வளோ அழகாக வந்து அவங்க செய்ய முடியும், ஆர்ட் ஆஃப் ஆர்ட்டிலரி அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்ட் வைஸில் வந்து எல்லாமே அருமையாக இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவலாக துப்பாக்கி கீழே பார்த்திங்கன்னா சரியான ரொம்ப பெரிய துப்பாக்கி இது. ஏன்னா பீரங்கி செஞ்சதே வந்து அடுத்தவங்க வந்து பொறுத்தல தான். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சு இதுலேயுமே உங்கள் கலைநயத்தை காமிச்சிருக்கீங்க. வந்து அது வந்து ஒரு டெட்லி வெப்பன் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கன்னில் ஒரு இரும்பில் எப்படி இவ்வளோ வந்து இந்த ஆர்கிடெக்சரே வந்து ரொம்ப வந்து வேந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பில்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ண பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து போட்டு தள்ளுறதுக்கு தான் ரெடி பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக. ஓகே, நம்ம அடுத்தடுத்து போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டனல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கோட்டைக்கு அடியில், கோட்டை மேல்புறத்தில் நம்ம உள்ளே பார்க்குறோம். கோட்டையோடைய வெளி தோற்றம் உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். ஃபுல்லாக கிறிஸ்மஸ் விஷஸ் பாக்ஸாக வந்திருக்கு. இது கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்களா இல்லை நம்ம எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு டனல் போயிட்டே இருக்க போங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வந்து கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் செம்மையாக வந்து எப்படி கட்டினானே தெரியல. மிகப்பெரிய டனல் கூட தான் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகிறது ஒரு வழியும் வெளியே போகிறது ஒரு வழியும் இருக்குது. வந்து செல்லு, இப்போ வந்து சோல்ஜர் யாராவது தப்பு பண்ணால் இந்த மாதிரி செல்லில் வந்து அவனை தூக்கி வந்து போட்டுருவாங்க. இதை விட்டு நீ வெளியே வரக்கூடாது தம்பி அப்படின்னு. குண்டு வைக்கிறதுக்கு பொட்டி எல்லாம் ரெடியாச்சு.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வந்து கிணறாங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. வெளியேருந்து பார்த்து இடம் போட்டக்கூடாது. உள்ளே ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ இந்த மொத்த கோட்டைக்கு அடியிலையும் உள்ளே போகும்போதே நான் வந்து செலிப்ரேட்ஸ் தான் உள்ள அனுப்பிச்சிடுவேன். இதுதான் வந்து அந்த ஹோட்டல். இந்த ஃபோர்ட் நெல்சனில் வந்து இந்தமாதிரி வந்து வெளியே வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. வர வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து இங்கே வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதாவது கிஃப்ட் ஐட்டம் இல்லை பொம்மைங்க இல்லை வந்து பெட்ஷீட்டு ஸோ ஏதாச்சும் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆறுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து இந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோர்ட் நெல்சன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.